ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே மிளகா செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது கூட வீட்டில் உள்ள செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள பழைய குடம், உடஞ்ச குடம், பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதில் இது மாதிரி வீட்டில் உள்ள குப்பை மண் இருந்தால் அதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் மண், செம்மண், எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்கு குடத்தில் வந்து ஓட்டை போட்டிருக்கோங்க. ஒரு 5-6 ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் நாங்கள் மிளகா வாங்கியிருந்தோம் அரைக்கிறதுக்கு. அதில் இந்த விதையெல்லாம் கொட்டியிருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருந்து அதை மேலே அப்படியே போட்டு லைட்டாக மண்ணை போட்டு அப்படியே மூடிடுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வளர்ந்துடும். வளர்ந்து நிறையா செடி அது மாதிரி வரும். நல்லா எல்லா விதையிலேருந்தும் எப்படியும் பார்த்திங்கன்னா 30-40 செடி வரும். அதை எடுத்து அதுக்கப்புறம் தரையில் நம்ம தனியாக நட்டு வச்சோம்னா வளர்ந்துடும். நான் ஆல்ரெடி நட்டு வச்சுருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது தனியாக வச்சதுனால நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. எல்லா செடியும் கொஞ்சம் நெருக்க வச்சுருந்தேன், அதை காட்டுறேன் பாருங்கள். அது வந்து மெதுவாக தான் வளர்ந்துச்சு. இது கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், இது வந்து ஆனால் சின்னதுலேயே காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், மிளகா நல்லா அழகாக இருக்குது. அது பழுத்துருச்சு. இது மாதிரி நிறையா செடியில் காய் காய்ச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், எப்படியும் ஒரு 20-30 செடி இருக்கும் ஆல்ரெடி வச்சது. இப்போ வச்சுருக்கிறது மாதிரி தான் வச்சுருந்தது, அதை எடுத்து தரையில் வச்சது. நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் கன்று வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா காய் பிஞ்சு வச்சு காய் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. நாங்கள் இப்போ வந்து பூ பூக்கிற சீசன் வந்து, அதனால் 1-2 பூக்குது. இன்னும் போக போக நிறையா பூக்கும். இது பார்த்திங்கன்னா என்ன செடின்னே தெரியல. கடுகு செடிங்கிறாங்க, ஆளுகளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதான் என்ன இருந்தாலும் சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வந்து ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சது. அது பார்த்திங்கன்னா வெடித்து இப்போ விதை பரவி வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை, ரஸ்தாளி வந்து தார் விட்டுருக்கு. இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதுவும் ஒரு மிளகானா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். பழம் வந்து சிகப்பு கலரில் வந்துடும் பழுத்ததுக்கப்புறம். மற்றபடி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.